எல்லோருக்கும் வணக்கம். நல்லதா பேசுகிறேன். வெல்கம் டு செக்கம்மா சேனல். நம்மளுடைய சேனலுக்கும் நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி ஃபெர்டிலைசருக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் ரோஸ் பெஸ்டி யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட்டும் பார்த்துருக்காங்க. நான் ரிவ்யூ வீடியோ கூட சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, நம்மள மாதிரியே ரிசல்ட் அவங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். ஏன்னா நான் ரோஜா செடிகள் முழுசுமே பாருங்கள் இந்த மாதிரி ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கேன். அதனால் பூக்கள் எதுவுமே ரோஜா செடியில் இல்லை. போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ரோஸ் செடி எப்படி கட் பண்ணி விடுறது, அது எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும் எப்படி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். பாருங்கள், எல்லா ரோஜா செடிகளையுமே ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஒரு 15 நாள் 20 நாள் கழித்து தான் நம்ம இதுலேருந்து பூ எடுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெஜிடபிள் வீடியோவை நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முழுவதையுமே செம்பருத்தி செடியிலேருந்து ரோஜா செடியிலேருந்து எது எது கொஞ்சம் ஹைட்டாக போயிருக்கோ எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி ஒரு 1.5 அடி 2 அடி மட்டத்துக்கு கட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த செடியிலெல்லாம் கொஞ்சம் பூக்களும் மொட்டுக்களும் இருக்குது. அதனால் இதில் நான் கை வைக்கல. பாருங்கள், முதல்ல வரமிளகாய் நம்ம வீட்டில் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஏதோ ஒரு க்ரோ பேக்கில் பலாசனையாக தூவி விட்டோம்னா இந்த மாதிரி நாற்றுக்கள் வரும். இதில் கத்திரி நாற்று, துளசி செடியில் புதினா செடியெல்லாம் வச்சுருக்கேன். அந்த நாற்றுக்கள் கொஞ்சம் ஒரு 1/2 அடி வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம தனித்தனியாக பேக்கில் ஒரு 2-3 செடி ஒன்றா சேர்த்து வச்சிட்டோம்னாக்க சூப்பராக வேர் பிடிச்சி வந்துடுங்க. நிறைய பேர் இந்த மிளகாய் செடி வளர்த்துறதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னன்னா அதில் வர்ற இலை சுருட்டல், அந்த பிரச்சனையினால மிளகாய் செடி வளர்க்குறதுக்கே அவங்களுக்கு கடுப்பாயிடுது. பட் ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் ரிஸ்கெல்லாம் நமக்கு எடுத்துக்கவே வேண்டாம். ரொம்ப ஈஸியாக வளர்கிற செடி இந்த மிளகாய் செடி. இதுக்குன்னு நம்ம விதை போய் கடையில் வாங்கணும் செய்யணும்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க விதையவே எடுத்து நம்ம இந்த மாதிரி போட்டு முளைக்க வச்சு எடுத்து நம்ம நட்டு வச்சோம்னா செடி சூப்பராக வரும். இந்த மிளகாய் செடிக்கு மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நார்மலான மண்கலவை தான் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். பார்த்தீங்களா, 2 பங்கு கொக்கோ பீட்டு, 2 பங்கு மண்புழு உரம், 1 பங்கு செம்மண். அந்த அளவுக்கு கலந்தோம்னா தான் மண் நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரியாக இருக்கும். இதே மண்கலவை தான் பூச்செடிகள், காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மண்கலவையில் நம்ம செடிகள் வைக்கும் பொழுது நல்ல செடிகள் வேர் பிடிச்சி நல்லா வளரும். கிளை வேர்கள், பக்க வேர்கள்லாம் நல்லா வளரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த மிளகாய் செடி எவ்வளவு மிளகாய் விட்டுருக்கு பாருங்கள். நிறைய கொத்து கொத்தாக உள்பக்கமாக பார்த்தீங்கன்னா குனிஞ்சு பார்த்தா தான் நமக்கு தெரியுது. நல்லா செல்லுன்னு எப்படி நீளமாக வந்திருக்கு பாருங்கள். மிளகாய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 பேக்கில் மிளகாய் செடி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய்க்கு மட்டும் நான் வைக்கல. இது எல்லாமே நான் பழுக்க விட்டுட்டேன்னா வரமிளகாயும் நான் இந்த செடியிலேருந்தே தான் எடுப்பேன். போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 கிலோ வரமிளகாய் நான் மாடி தோட்டத்திலேருந்தே நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுடைய மண்கலவையில் செடியை நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரம்னு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. ஜீவாமிர்தம் 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் புள்ளி புள்ளியாக மேலே ஒரு மாதிரி இலைகள் சுருண்ட மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா மீன் அமிலம் இருக்கு இல்லையா, மீன் அமிலம் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மருந்து இந்த மிளகாய் செடிக்கு. இந்த செடியில் இருக்கிற இலைகள்லாம் பாருங்கள் நல்லா பல நல்லா ஷேப்பாக அழகாக இருக்குது. 2 செடியில் மட்டும் எனக்கு லைட்டாக பாருங்கள், இந்த செடியிலையும் இதுக்கு முன்னாடி காமிச்ச செடியிலையும் மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி திட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணோம்னா போதும். 1 லிட்டருக்கு 5 ml கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. மண்ணுக்கும் ஊற்றி விடுங்க. ரொம்பவே நல்லாவே வளரும். இது ஒரு டைப்பு இந்த குண்டு மிளகாய். இது நான் மொத்தம் 4 வகையான மிளகாய் விதை போட்டேன். நீல மிளகாய், குண்டு மிளகாய், ஒன்று வானம் பார்த்த மிளகான்னு சொல்லுவாங்க, அது ஒன்று, ஊசி மிளகான்னு ஒன்று சரியான காரமாக இருக்கும், அந்த மிளகாய் ஒன்று. மொத்தம் 4 விதை போட்டிருக்கேன். இப்போ 2 தான் காய் விட்டுருக்கு. இன்னும் 2
விட்டால் தான் தெரியும் எங்கெங்கே அந்த செடிகள் மறைஞ்சிருக்குதுன்னு. அந்த ஊசி மிளகாங்கிறது அவ்வளோ காரமாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பச்சை மிளகா பறித்து உடனடியாக கீழே போன உடனேயே நல்லா பொட்டுக்கல்ல, தேங்காய், பச்சை மிளகா, ஒரு கொஞ்சமாக ஒரே பல்லு பூண்டு வச்சு அரைச்சிங்கன்னா சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே போல் கடையிற குழம்பு இருக்குல்ல, கீரை கடைவோம், பச்சை பயிறு கடையிறது, கொள்ளு பருப்பு கடையிறது, தட்டைப்பயிறு கூட நான் கடைவேன். அந்த கடையிற குழம்புங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பச்சை மிளகாயை ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போய் நம்ம செஞ்சோம்னா நிஜமாகவே சொல்கிறேன், டேஸ்ட் அவ்வளோ பட்டாசாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செடியிலையுமே பாருங்கள், மிளகாய் வந்து நிறைய காய்ச்சிருக்கு. அடர்த்தியாக இருக்கிறதுனால தெரியல. கீழே உட்காந்து குனிஞ்சு பார்த்தாக்க நல்லா தெரியுதுன்னு வைங்களேன். பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லாகவே மிளகாய் தான் வச்சுருக்கேன் நான். எல்லா செடியுமே ஓரளவுக்கு நல்லா பூச்சி தாக்குதல்லாம் இல்லாமல் சூப்பராக இருக்குது. நான் எப்பயுமே ஒரு செடியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வீடியோவில் காமிக்கவே மாட்டேன். பூச்செடியாகட்டும், காய்கறி செடியாகட்டும், எல்லா செடிகளையுமே நான் காமிப்பேன். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரியான வளர்ச்சிகள் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஃபெர்டிலைசர் வந்து எல்லா நாற்றுகளுக்குமே கரெக்டானபடி வேலை செய்யுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா செடிகளையுமே நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், நல்லா தலை வந்திருக்கு. எவ்வளோ மிளகாய் கடிச்சிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 300-400 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மிளகாய். இதில் 2 மிளகாய் பழுத்து இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி மிளகாயை பழுக்க விட்டு நல்லா வெயிலில் காய வச்சோம்னா வர மிளகாய் ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்குல்ல? ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி எளிமையாக வளரக்கூடிய வெஜிடபிள்ஸ், எந்த மருந்தும் கிடையாதுங்க இந்த மிளகாயில். வெறும் ஜீவாமிர்தம் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுப்பேன் நான் செடிங்களுக்கு, காய்கறி செடிங்களுக்கு முக்கியமாக கொடுப்பேன். அப்போ நல்ல காய் வந்து திரண்டு நிறைய எண்ணிக்கையில் பிடிச்சு வரும். அப்புறம் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். அவ்வளவுதாங்க மிளகாய் செடிக்கு நம்ம கொடுக்குற உரம்னு பார்த்தா இதுதான். ஸோ நீங்களும் நான் சொன்ன மெத்தட்லேயே மிளகாய் செடி வளர்த்து பாருங்கள், நல்லாவே சூப்பராக வரும். இன்றைக்கி நம்ம கார்டனை சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே கோயம்புத்தூர்லேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களும் ஈவினிங் டைமில் தான் வந்திருக்காங்க. வாங்க அவங்கள வெல்கம் பண்ணலாம். வாங்க வாங்க வாங்க, வெல்கம் டு அவர் கார்டன். வாங்க வாங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மதுரிதா, இது எங்கள் அம்மா. ஓகே ஓகே, அவங்க கார்டனை வந்து விசிட் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஓகே ஓகே, பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாக ரோசஸ் வச்சுருக்கேன், அந்த பக்கம் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் நம்மளோட வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்களா? நாங்கள்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களோட டிப்ஸு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ரொம்ப அழகாக இருக்குன்னு தான் விசிட் பண்ண வந்திருக்கோம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ், ரெகுலராக உங்கள் வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப கார்டன் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது எல்லாமே கொஞ்சம் ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கேன், அதனால் பூக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்னும் ஒரு 20 டேஸ் கழித்து வந்தீங்கன்னா அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ வேணால் டைம் கிடச்சதுன்னா ஒரு தடவை வாங்க, ஓகேவா? லெமன் இந்த செடியிலேயே நிறைய விடுங்க. வருங்க. மாசானா ஒரு உரம் கொடுத்துட்டோம்னாக்க எப்படியும் 10-15 காய் வரும், தாராளமாக வரும். அப்படியே லோட்டஸ் மாதிரி இருக்கு பாருங்க. லைட் ஷேடும் டார்க் ஷேடும். எல்லாமே ரோஸ் தான். ஆமாங்க, அந்த லைன் ஃபுல்லாகவே ரோஸ் தான் இருக்கும். நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் நிறைய ரோஸ் தான் இருக்குங்க. செவந்தியில் என்னென்ன கலர் வச்சுருக்கீங்க? செவந்தியில் இதில் எல்லா கலருமே இருக்கும், ஒரு 6-7 கலர் இருக்குங்க, லைனாக இருக்கும். ஒயிட்டு, ஆமாம்மா, அது வந்து அடுக்கு செம்பருத்தி, பெரிய பூவை விடும்.
ஆமாம் பிரைட் ரெட்டு. ஆமாம், இல்லை பியூர் ரெட் கலரு அடுக்கு செம்பருத்தி. இது ஃபுல்லாக விரியுமா இல்லை விரியும் விரியும், காலையில் நல்லா பெருசாக வரும். நான் உங்களுக்கு பூ காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்தா. பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும் இங்க வந்து பார்த்துட்டு போனது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரிலாக்ஸிங்கா இருக்கு. நீங்க வந்து ஃப்ளார் விடும்போது எனக்கு கண்டிப்பா சொல்லணும். நான் வந்து இன்னொரு தடவை ஓ ஷியோர் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், வாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். பாய். பாய்.